ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலருக்கு நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒன்றுமே இல்லை, ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நியர்லி 4000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய சேனல், சரிங்களா? ஸோ நெஃப்டியில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா எல்லாருமே இதனுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவீங்க. பட் நிறைய பேரோட கைவசம் என்ன இருக்காது அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது. இன்னொன்று, அவங்க தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ட்ரேடை நெஃப்டிலேயோ பேங்க் நெஃப்டிலேயோ தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு ஒரு வாட்டி லாஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அன்னைய ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்க. பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வாரம் ட்ரேட் பண்ணாமல் அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும், சரிங்களா? இப்போது நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அதாவது என்னால் தனித்தனி சார்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஒன்றுமே இல்லை, இங்கே வந்துட்டு மல்டிபிள் சார்ட் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? 2 சார்ட் 4 சார்ட்ஸ்ன்னு இருக்கா. இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் 2 வச்சுருந்தாலே போதும். ஃபின்எஃப்டியும் ஐடியும் வச்சுருந்தா போதும், சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், இன்ஃபி, அப்புறம் ஐசிஐசி பேங்க், இந்த 4 வச்சுருக்கணும். இதில் நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமானது மார்னிங் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நீங்கள் 950 எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேமை கரெக்டாக வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக நடந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி, சரிங்களா? ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் கேண்டில் ரொம்ப முக்கியம். இந்த 50, அதாவது இந்த வெயிட்டேஜில் முதல் 1 minute எல்லா வெயிட்டேஜ்லையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் ஃப்ரேமாக மாற்றி வச்சுக்கணும் 1 minute. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ்லேயும் நான் 1 minute எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி வெயிட்டேஜான ஸ்டாக்லேயும் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நான் இம்மிடியேட்டாக எனக்கு 9:15 முடிஞ்ச உடனே 9:16 ஓப்பன் ஆன உடனே நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னா நீங்கள் கணிக்க வேணாம், சரிங்களா? என்ன கலர் கேண்டிலில் இருக்குது அப்படிங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா நிறைய சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 1 minute கேண்டில் இருக்கும். அதை பிரேக் பண்ணி அடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த இடத்துல கொடுத்துரும், சரிங்களா? இந்த மார்னிங் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகவும் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்குமே இது உதவும். இப்போ நான் பார்த்தா முதல் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் வெயிட்டேஜில் 2 இருக்குது. அந்த 2 மட்டும் எடுத்தால் போதுமானது. ஏன்னா இதை நீங்கள் 2 எடுத்தாலுமே உங்களுக்கு நியர்லி 47% நியர்லி வந்துடும். இதில் நீங்கள் 4 எடுத்தாலே போதுமானதா. இதை தான் நான் இப்போ எடுத்து ஷோ பண்ணியிருக்கேன். இதனுடைய கேண்டில் என்னவாக இருக்குது, 1 minute கேண்டில் பார்க்கணும். க்ரீன் ரெட்டாக மாறிடுச்சு, சரிங்களா? ஐடியில் ரெட்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி க்ரீனாக இருக்குது, ரிலையன்ஸ் க்ரீனாக இருக்குது, இன்ஃபி மட்டும் ரெட்டாக இருக்குது. தென் என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா க்ரீனாக இருக்குது. ஸோ இந்த க்ரீன் நமக்கு அமைஞ்சிட்டு இந்த ரீசனால் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டெக்ஸும் க்ரீனாக தான் இருக்கும். பட் அதை பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணிடுவோம், லாஸை கவர் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இதை பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுப்போம். சின்ன ப்ராஃபிட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா? ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இல்லாத காரணம் என்ன அப்படின்னா இங்கே ரெட் கேண்டில் வரக்கூடாது, இண்டெக்ஸில் முக்கியமாக வரக்கூடாது. அப்போ ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நேராக என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அதில் வந்துட்டு
இந்த வெயிட்டேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, இந்த ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், இன்ஃபி, இது வந்து கீழே, அதாவது நீங்கள் பை சைடு ட்ரை பண்ணும்போது இது இந்த ஸ்டாக் எதுவுமே கீழே இருக்கக்கூடாது. முதல் 10 இடத்துல கீழே லோவில் 2 3 4 5 6 7 8 9 10 சரிங்களா. இன்ஃபியை பார்த்தீங்கன்னா நியர்லி பக்கத்தில் இருக்குது, 11வது கம்பெனியாக இருக்குது சரிங்களா. இப்படி அமைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேலே போகிற மார்க்கெட்டை கீழே இழுத்துரும் சரிங்களா. கீழே ஏன்னா லோவில் பர்சன்டேஜில் இருக்கிற ரீசனால். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இதில் ட்ரேடை மார்னிங்கே இதில் ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபெயிலியர் வரும். இப்போது பிகினராக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயமே புரிஞ்சிருக்கிறேன். நான் என்னன்னு சொல்கிறேன், ரிமைண்ட் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. வெயிட்டேஜ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இதனுடைய 1 மினிட் கேண்டில் பார்க்குறேன். எல்லா சமயத்திலும் க்ரீனாக அமையாது, ரெட்டாக அமையாது. ஆனால் மாதத்தில் ஒரு 2-3 வாட்டி க்ரீனாக அமையும், 2-3 வாட்டி ரெட்டாக அமையும். இதுதான் நம்மளுடைய சான்சஸ். மார்னிங் வந்து ஒரு மாதத்துக்கு 22 நாள் ட்ரேடிங் டே அப்படின்னா நீங்கள் ஒரு 12 ட்ரேட் 13 ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா, இந்த மார்னிங்லேயே நீங்கள் ஒரு 5-6 ட்ரேட் அப்படிங்கிறது மாதத்துக்கு இதிலே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அனுபவசாலியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இப்போது இந்த ரெண்டுலேயுமே 1 மினிட் கேண்டில் க்ரீன். இந்த நாளில் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இந்த வெயிட் இந்த அதாவது நெஃப்டியில் லோவில் முதல் 10 இடத்துல வராமல் இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது தான். ஏன்னா ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் டைரெக்டாக நெஃப்டி ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸ்டாக் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் இருக்காது. பட் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸோ ஒரு பார்வை ஜஸ்ட்டு பார்த்துடணும் லோ லெவலில் இருக்கா. ஏன்னா நம்ம பை சைட் ட்ரை பண்ண போகிறோம் சரிங்களா. மேலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாளில் ஏதோ ஒரு ஸ்டாக்கில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் சரிங்களா. அதே மாதிரி இண்டெக்ஸில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங் ட்ரேடை முடிச்சுட்டு வேறு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் தயாராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 12-15க்கு அப்புறமா இன்னொரு ட்ரேடுக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். ஒரு சின்ன ஸ்கேல்பிங்க்கு சரிங்களா. 3 ஹவருக்குள்ளே டைம் ஃப்ரேம் வச்சுருங்க. ஸோ இதை வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு 3 3 ஹவர் கேண்டில் வரும் சரிங்களா. முதல் 2 கேண்டில் 3 ஹவர் கேண்டில், கடைசி இருக்குது 15 மினிட்ஸ் கேண்டில். மொத்தம் 6.25 மணி நேரம் ட்ரேட் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். கேண்டில் ஹேமர் நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கவே வேணாம் சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட் அந்த கேண்டில் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த விக் இருக்கும் போது என்ன அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, அப்படியே கீழே செல்லர் ஆக்குபை பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. அந்த ப்ரெஷரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ரெட் 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 க்ரீன் சரிங்களா. அப்படியே என்ன பண்ணிடுங்க, இண்டெக்ஸ்லையும் செக் பண்ணிடுவோம். ரெட் ரெட் சரிங்களா. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நெஃப்டியில் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. ரெட்டாக அமைஞ்சிருக்கு சரிங்களா. இதுதான் விஷயமே. இப்போது அடுத்து இதனுடைய லோவை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம் சரிங்களா. இந்த ரெண்டுமே பிரேக் அவுட் பண்ணல பாருங்கள். ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஐடியும் அந்த 3 ஹவர் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அடுத்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, செல்லிங் ப்ரெஷரில் இல்லை ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சுட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் ஒரு கைவசம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்களா, அதில் ஹோல்டிங்கில் இல்லாமல் எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. இதுதான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி ஒரு வகையில் இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லிக் கொடுத்த பின்பும் முக்கியமாக பார்க்க சொல்கிறது அப்படிங்கிறது நிறையா சார்ட்டை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. சார்ட் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நிறையா பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், இதை சிம்பிளாக நீங்கள் பார்க்கணும். ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கடுத்து டெக்னிக்கல் அனலைசிஸை எப்படி உள்ளே கொண்டு வரணும்னு யோசிங்க. எந்த விதமான இண்டிகேட்டர்னாலும் யூஸ் பண்ண சரிங்களா. பட் ஆனால் இண்டிகேட்டர் நம்பி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வெயிட்டேஜெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய இண்டிகேட்டரோட சிக்னலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பேட்டர்னை நீங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி கூட ட்ரேட் பண்ணலாம். பட் வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.